வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிஃப்டி நேற்றுக்கு மிகப்பெரிய அளவில் டவுன் ஆச்சு. அந்த புள்ளிகள் அப்படியே இன்னைக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கான காரணம் என்ன, இது தொடருமா, நாளைக்கு நம்ம எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். அதாவது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே, ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இன்றைக்கி 199 புள்ளிகள் ஏற்றத்தில் இருக்குது. ஏற்றத்தில் தான் முடிஞ்சிருந்தது. நேற்றுக்கு எத்தனை புள்ளிகள் இறங்குச்சோ அத்தனை புள்ளிகளில் கிட்டத்தட்ட 90% இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஏற்றம் கொடுத்துருச்சு. ஓகே, ரீசன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரீசன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரூட் ஆயில் மிகப்பெரிய அளவில் இறங்குனது நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, ஆர்பிஐ கவர்னருடைய ஸ்பீச். ரேட் ஹைக் வரும் அப்படின்ற நேரத்தில், அப்படின்னு பயந்துட்டு இருந்த நேரத்தில் ரேட் ஹைக் வரதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் கொடுத்தாரு. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் சடனாக ஒரு புல்லிஷ் மூடுக்கு டேர்ன் ஆயிடுச்சு. மூணாவது விஷயம், மார்க்கெட்டில் அதிகமாக செல் பண்ணுறது இல்லாமல் எஃப்ஐஐ பையிங் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இருக்கிறாங்க. செல் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக தான் செல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் புல்லிஷில் போயிடுச்சு. ஸோ இந்த 3 ரீசனும் இன்றைக்கி மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் ரெக்கவரி பாயிண்ட்டை கொடுத்துச்சு. சரி, மற்றதெல்லாம் எதாவது ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏறல. கோல்டு ஏறல, சில்வர் ஏறல, கிரிப்டோ கரன்சி ஏறல, க்ரூட் ஆயில் ஏறல, எதுவுமே ஏறல. ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஏற்றம் கொடுத்துருந்தது. முக்கியமாக 4வது ரீசன் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் இந்தியா டேரிஃப் அந்த டெம்பரவரி டேரிஃப் முடியறதுக்குள்ளே நமக்கு அடுத்த டேரிஃப் இப்போது பேச்சுவார்த்தை முடிய போகிற நேரத்தில் இருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது எப்படி இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு மார்க்கெட்டில். அதனால் அந்த டேரிஃப் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்பயே மார்க்கெட் நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு போகும். இப்போ வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டேரிஃப் நல்லபடியாக முடியும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அடுத்தது இன்றைக்கி செக்டார் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்டார் டேட்டா பொறுத்தளவில் ரியாலிட்டி செக்டார், ஐடி செக்டார், ப்ரைவேட் பேங்க்கு, பேங்க் நிஃப்டி இது எல்லாமே நல்ல ஏற்றம். பேங்க் நிஃப்டிலாம் 1.6% ஏற்றம், ரியாலிட்டி 2.1% ஏற்றம் கொடுத்துருக்கு. 2%க்கு மேலேயே ஏற்றம் கொடுத்துருக்கு ஐடி செக்டார் முக்கியமாக சொல்லணும். இன்றைக்கி கை கொடுத்து மார்க்கெட், ஏன்னா அது இறங்கினதை பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஏறினதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஐடி செக்டர் அந்த அளவுக்கு இறங்கிட்டு இன்றைக்கி ஒரு 2% அட்லீஸ்ட் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு இறங்கினது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஏற்றி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ஏறாத செக்டர்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்றைக்கி பெருசாக ஏறலை. கிட்டத்தட்ட 1.97%, 2% அப்ராக்சிமேட்டாக இறங்கியே போயிடுச்சு. பப்ளிக் செக்டார் கம்பெனி 1% வரைக்கும் இறங்கியிருக்கு. எனர்ஜி செக்டார் ஏறலை, ஆட்டோ செக்டார் ஏறலை, மெட்டல் செக்டார் ஏறலை. மற்றபடி எஃப்எம்சிஜி, பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஸு, ரியாலிட்டி, ஐடி இதெல்லாம் ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியான ஏற்றம் இன்றைக்கி 10% கொடுத்துட்டாங்க. அடுத்து ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்றம் கொடுத்துருக்கு. பட்டேல் இன்ஜினியரிங், கேபிஆர் மில், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா இதெல்லாம் ஏற்றம் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருந்தது.